சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள தண்ணி போலாம் இப்பதான் வத்தி போகுது. நம்ம ஒரு கடை தண்ணிக்கு போக சிரமம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்தங்களே. இப்போ இந்த தண்ணியில நிக்கக்கூடிய பாசியை வலிச்சு எடுத்தா மண் தன்மை நம்மளுக்கு காயும். அதனாலதான் எங்க வீட்டுக்காரங்க என்னை பின்னாடி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் சுத்தம் பண்ண போறேன் சொந்தங்களே. போமா வேணா சுத்தம் பண்ணுவோமா? சரி பாசி தானா மண்ணும் சேர்ந்து வருதாம்மா? சகதி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பத்தியா? ஐயாமா உனக்கு வேலை தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வேலை, சரியாத்தா? ஏன்னா தங்கச்சி கீழே இருந்து மவுடிச்சு கீழே விழுந்துருவா. கீரை நல்லா பிடிச்சிக்க. அம்மா நானும் அப்பாவும் சுத்தம் பண்ணிடுறோம். சுத்தம் பண்ணாதான் மண்ணு காயும். அப்பதான் நம்ம வெளியில வந்து படுக்கலாம். மழை பெய்யாதுதான் இனி. பெய்யாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சுத்தமான மழை பெய்யாது. என்னத்தா வர அம்மா வரேன். அத்தா பொண்ணு கை படப்படதான் வீடு சுத்தமாகும். சரி ஒரு ஐடியா செய்வோம். இந்த வெளியில போய் கொட்ட வேணாம். ஒரு முக்குல மொத்தமா தட்டி வைப்போம். காய விட்டு அள்ளி போடுவோம். அவன் ஏன்னா மண்ணும் பாசியமா இருக்கு, வெயிட்டா இருக்கும். நல்லா காயிட்டு ஒரு மூலையில அள்ளி போட்டோம்னா போதும். ஏன்னா மண்ணு இன்னுமா இருக்குதா, தண்ணியெல்லாம் இருக்கு, நீ தூக்க முடியல. அதைத்தான் சொல்றேன். இது ஒரு மூலையில நம்ம வீட்டுக்கு மூலையில தட்டி வச்சுட்டு காய விட்டு அந்த மண்ணும் கலண்டுரும், தண்ணியும் போயிடும், கூட்டிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். கூழ் மாதிரில இருக்கான். அதைத்தான் நானும் சொல்லுவேன். கூழுக்கு இப்படி சட்டியில் வச்சோம். இனியும் மழை வரக்கூடாதுதா. இந்த கூழ் அள்ளுறது இதோட 3 ட்ரிப் அள்ளிட்டோம்ல. இது 4வது ட்ரிப்பு. இனி மழை வராமல் இருந்துச்சுன்னா இதோட முடிஞ்சிடும். க்ளீன் பண்ண மழை பெய்ய, க்ளீன் பண்ண மழை பெய்ய, உயிரே போயிட்டுதா. இது அள்ளுனா தான் நார்மல் நிலைமைக்கு வரும். வேறு என்ன செய்யணும்? சேரா பிடிச்சிருந்தேன். உயிர் போதப்பா. வெயில் வேற அடிச்சுட்டா. வெயிலுக்கு அதுக்கு கிருகிருன்னு வருது. என்ன செஞ்சிருக்கேன்னு வீடியோ விடிய தேரம் சுத்தம் பண்றது ஆசைதான், எந்திக்கணும்ல. தூங்குறதே அண்டயம். தூக்குமா
எனக்கே முடியல உனக்கு வெயிட்டா இருக்கு. அதனால மச்சான் ஓரத்துல தட்ட சொல்றேன். காஞ்சிச்சுன்னா அள்ளி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு தலையில மட்டும் குப்பையை கொண்டு போடுவேன், அதுலயே அப்படியே படுத்துருவேன். ஒவ்வொன்று தூக்கி விட்டோம்னா செடி செத்து போயிடுவாங்க. வீசாம இருக்கும்ல. அப்போ நிறைய வாங்கி வச்சேன். வீசன் டெய்லி போட்டு காலி வச்சு 3 வாய்க்கு தான் மிச்சம். சொந்தங்களை ஒரு வழியாக நம்ம வீட்டில் நின்று தண்ணி வத்தின இடங்கள்ல எல்லாம் பாசியும் அழிமண்ணையும் அள்ளி ஒரு இடத்துல வந்து குமிச்சாச்சுங்க. இதை வெளியே தான் போய் தட்டுவோம். எதுக்கு இந்த இடத்துல குமிச்சிருக்கோம்னா வந்து இப்போ இந்த ஈரப்பதத்தோடையும் இந்த மண்ணோடையும் நம்ம கொண்டு போனோம்னா வந்து நமக்கு தான் ரொம்ப சிரமம். இன்னும் 2 நாளில் இந்த தண்ணியும் வற்றி தனி பாசி மட்டும் நமக்கு வந்துடும். நம்ம அள்ளி போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம எத்தனை முறை லைவ்லையோ வீடியோ பதிவில் சொல்லியிருந்தாலும் இன்னமும் ஒரு சில சொந்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு மட்டும் தனித்துவமாக மழை பெய்யுதா, ஏன் எந்த நேரம் உங்கள் வீட்டில் தண்ணி நிற்கிது, இந்த தண்ணியை நீங்கள் வெளியேற்ற முடியாதா, இல்லை மோட்டர் அடித்து பண்ண முடியாதா, அப்படி இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனை முறை லைவில் வந்து இந்த இடத்த பற்றியும் இந்த ஊரை பற்றியும் நம்ம சொல்லியாச்சு. நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தங்கச்சி மடத்தில் இருக்கும்போது தங்கச்சி மடத்தில் இந்த பகுதியில் மட்டும்தான் வந்து தண்ணி கட்டும். இந்த பகுதியிலையுமே ஒரு 10 வீடு 15 வீடு மட்டும்தான் இந்த தண்ணியில் வந்து பாதிக்கப்படும். மற்றபடிக்கு எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கீ ஊத்துனா எப்படி வந்து ஊத்து தண்ணீர் குடிப்பாங்க தெரியுமா, பள்ளம் தோண்டி தண்ணி குடிப்பாங்கல்ல, அப்படி பகுதி தான் இந்த ஒரு பகுதி. மழை இல்லாத காலங்கள்லேயே வந்து நம்ம பள்ளம் தோண்டோம்னா வந்து தண்ணி குடிக்கலாங்க, நல்ல தண்ணீர் தான் வரும். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் மழை பெஞ்சுன்னா என்ன நடக்கும், அதனால தான் தண்ணி இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிற்கிது, இல்லைன்னா தண்ணி நிற்காது. இப்போ இதே நம்மகிட்ட காசோ பணமோ இருந்ததுன்னா சுற்றி காம்பவுண்ட் சுவர் எடுத்து நம்ம கல் மண் அடித்து இந்த இடத்த உயர்த்திட்டோம்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு இந்த தண்ணி பிரச்சனையுமே இருக்காது. அது ஒரு பிரச்சனைனால தான் வருஷம் இந்த தண்ணிக்குள்ளே வந்து நம்ம தத்தளிச்சுட்டு கிடக்கும், இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது சொந்தங்களே. சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலே பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டாடா, போயிட்டு வரேன் சொந்தங்களே.